ஒரு நாள் வந்து பப்ளிக் லைப்ரரியில் ஒரு ஈவெண்ட் வந்து நடந்துச்சு. அங்கே கிட்ஸுங்களுக்கான ஈவெண்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு அங்கே போனோம். அதில் ஒரு பார்ட்டாக வந்துட்டு சில்லி சஃபாரி அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமான சில பெட் அனிமல்ஸ்லாம் வச்சுருப்போம். நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அப்படி என்னதான் பெட் அனிமலாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். நம்ம யூசுவலாக நமக்கு தெரிஞ்சதெல்லாம் டாகு, கேட்டு, ரேபிட் இவ்வளோ தான். ஆனால் இவங்க என்ன மாதிரியெல்லாம் வந்து பெட் அனிமலாக வச்சுருக்காங்கன்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப வியர்டாக இருக்கும். இங்க பார்த்தீங்களா, ஆந்தையெல்லாம் பெட் அனிமலா வச்சுருக்காங்க. இங்க பாருங்க பெரிய தேவால. ஓ மை காட்! இது கிட்ட போய் ஃபோட்டோ, வீடியோ எடுக்கவே எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. எங்க தாவி நம்ம மேல குதிச்சிரும்னு. இது என்னன்னே தெரியல. பார்க்கவே ரொம்ப அருவருப்பா இருந்துச்சு எனக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெரிய பாம்பெல்லாம் வச்சிருந்தாங்க. என்னோட பொண்ணு, "நீ வேணா போய் டச் பண்ணி பார்க்குறியான்னு?" சொன்னேன். நோ வே நெவர்ன்ருச்சு. ஆக்சுவலா இந்த யுஎஸ்ல உள்ள குழந்தைங்கலாம் அத போய் டச் பண்ணி பார்க்க, இந்த மாரி டிஃப்ரெண்ட்டான அனிமல்ஸ் பார்க்கறதுக்குலாம் ரொம்பவே ஆர்வம் காட்டுனாங்க. அப்புறம் பாருங்க ஸ்கார்பியோ, பெரிய ஒரு ஸ்பைடர், அப்புறம் இன்னொன்னு இருந்துச்சு. அது ஓணானா, உடும்பான்னே தெரியாத அளவு ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. இந்த மாரி வித்தியாசமான அனிமல்ஸ் எல்லாமே இங்க வந்து வீட்ல பெட்டா வச்சு வளர்க்குறாங்கன்ற கேட்கும்போதே ரொம்ப கிரேஸியா இருந்துச்சு. இந்த மாரி வித்தியாசமான வீடியோஸ் வேணும்னா மறக்காம என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.